ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சாம்பல் புதன், அதாவது திருநீற்று புதன் இதை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படக்கூடிய தவ காலத்தினுடைய தொடக்க நாள் தாங்க சாம்பல் புதன். கிட்டத்தட்ட 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடிக்கப்படுது. அதாவது சாம்பல் புதன்ல இருந்துட்டு ஈஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து இடைப்பட்ட இந்த 40 நாட்களும் தவக்காலமா அனுசரிக்கப்படுது. ஆரம்ப காலத்துல இந்த தவக்காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? திருவிவிலிய எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மக்கள் தாங்கள் செஞ்ச பாவங்களை முன்னிட்டு அதுக்காக மனம் வருந்துவதற்காகவும் கடவுள்கிட்ட இடைவிடாமல் ஜெபிப்பதற்காகவும் உண்ணா நோன்பு இருந்து தங்கள் உடம்பு முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு நோன்பு இருந்திருக்காங்க. அதுவே புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இயேசு பாலைவனத்துல 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து வேண்டு பாருங்க. இதை குறிக்கக்கூடிய விதமாக தான் இந்த 40 அப்படிங்கிற இந்த நாள் அனுசரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விவிலியத்துல நோவா காலத்துல 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்ததுங்க. மோசே சீனாய் மலையில 40 பகலும் இரவும் தங்கி இருந்து கடவுள்கிட்ட இருந்து சட்ட திட்டங்கள் அடங்கிய கற்பலைகளை வாங்கி கொண்டு வருவாரு. எலியா ஈசபெல் கிட்ட இருந்து தப்பித்து ஓடும்போது தன்னோட உயிரை காத்து கொள்வதற்காக 40 பகலும் 40 இரவும் நடந்தே பயணம் செஞ்சு கடவுளின் மலையான உறைவை வந்தடைவாரு. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து பாலைவனத்துல உண்ணா நோன்பு இருந்து ஜெபித்த நாட்களும் 40. அவர் அழகையினாலும் சோதிக்கப்பட்டாரு. இப்படி கிட்டத்தட்ட 40 அப்படிங்கிறது பல விதத்துல குறிக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப காலத்துல தவக்காலம் 37 நாட்களாக தான் இருந்திருக்குங்க. ஆனா இயேசுவினுடைய இந்த 40 நாள் உண்ணா நோன்பை பின்பற்றக்கூடிய விதத்துல தான் கிபி 601ஆம் நூற்றாண்டுல திருத்தந்தை முதலாம் கிரகோரி இவர் ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு இந்த 40 நாட்களை தவக்காலமா குறிப்பிட்டிருக்காரு. அதோடு கூட இந்த தவக்காலத்தை புதன்கிழமைகள்ல தொடங்கியிருக்காரு. ஆனா கிபி 1091ல நடைபெற்ற பெனவென்டோ சங்கம், இந்த சங்கத்துல திருத்தந்தை 2ஆம் அர்பன் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குருக்கள் மற்றும் மக்கள் எல்லாருமே இந்த தவக்காலத்தின் தொடக்க நாளான இந்த முதல் நாள்ல சாம்பல் அப்படிங்கிறத பெறுவதை ஒரு கடமையாகவே அறிவிச்சிருக்காரு. சாம்பல் புதனன்று நிறைவேற்றப்படக்கூடிய திருப்பலியில குருவானவர் என்ன வார்த்தையை சொல்லி எல்லாருடைய நெற்றியிலேயே சாம்பலை பூசுவார் அப்படின்னா, நீ மண்ணாய் இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படிங்கிற இறைவார்த்தையை சொல்லிதான் சாம்பலை பூசி விடுவாரு. அப்போ எல்லாருடைய நெற்றியிலையும் சிலுவை அடையாளம் வரையப்படும். இந்த சாம்பல் எதுல இருந்து எடுப்பாங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு குருத்தோலை ஞாயிறன்று பயன்படுத்தப்பட்ட அந்த குருத்தோலைகள் எல்லாத்தையுமே சேகரிச்சு அதை எரித்து அதுல இருந்து வரக்கூடிய சாம்பலை தாங்க எல்லாருடைய நெற்றியிலையும் பூசுவாங்க. இந்த உபவாச காலத்துல குறிப்பா, அதாவது இந்த நோன்பு இருக்கக்கூடிய காலங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவனிடம் இடைவிடாது ஜெபிக்கணுங்க. நம்மால முடிஞ்ச உதவிகளை, அதாவது தர்மங்கள் செய்யணும். குறிப்பா சாம்பல் புதன் அன்னைக்கு உண்ணா விரதம், அதாவது ஒரு வேளை மட்டும் உணவு உண்ணலாம் அப்படிங்கிற இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுதுங்க. அதோடு கூட புனித வெள்ளி அன்று இந்த உண்ணா நோன்பு கடைபிடிக்கப்படுது. குறிப்பா நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே விட்டு விட்டு ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமா தாங்க இந்த தவக்காலம் அமையும். திருவிவிலியத்துல, அதுவும் பழைய ஏற்பாட்டுல நிறைய இடங்கள்ல இது நம்ம பார்க்க முடியும். குறிப்பா யோபு இவர் என்ன செய்வார் அப்படின்னா, சாத்தானால சோதிக்கப்படுவாருங்க. அந்த சமயத்துல தன்னிடம் இருக்கின்ற எல்லாத்தையுமே இழந்துருவாரு. அப்போ கூட தன்னையே வெறுத்து சாம்பலிலும் தூசியிலும் அமர்ந்து இடைவிடாது இறைவனிடம் ஜெபித்து கொண்டுதான் இருப்பாரு. அதுக்கப்புறமா யோனா கடவுளுடைய இறைவார்த்தையை நினிவே நாட்டு மக்களுக்கு எடுத்து கூறும்போது, நினிவே நாட்டு மன்னரை தன்னுடைய அரியணையிலிருந்து இறங்கி உடம்பு முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு கடவுள்கிட்ட கடுமையான தவம் புரிந்து இறைவேண்டல் செய்வாருங்க. இந்த மாதிரி நம்ம இதுவரைக்கும் என்னென்ன பாவங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால தவிர்க்கவே முடியாத பாவம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு நம்ம கிட்ட இருந்தா கூட இந்த தவக்காலத்துல அதுல இருந்து நம்ம வெளியில நம்மால முடிந்த ஒரு மன மாற்றத்தை பெறணுங்க. சரி, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.